என்னக்கா ஆபீஸ் மொத்தமும் ஒரே மல்லிப்பூ வாசனையா இருக்கு. வாசனை தூக்குது. அது ஏன் அஞ்சலி கேக்குற? ஒரு அம்மா கிட்ட இருந்து 5 முழம் பூ வாங்கிட்டு என் தலையில வச்சு விட்டுட்டாரு. நான் கர்ப்பமா இருக்கிறதா உன் மாமா நினைக்கிறதும் போதும், என்ன படுத்துறதும் போதும். என்ன பண்றாரு? முடியல என்னால. ஃபுல்லா ரொமான்ஸா? பரவாயில்லையே, இவ்ளோ மல்லிப்பூ வாங்கி கொடுத்திருக்காரு. மாமாவோட கைவண்ணமே தனிதான். ஒரு கடையில இருக்கிற மொத்த மல்லிப்பூவும் வாங்கி என் தலையில வச்சுட்டாரு. கேட்டா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. பரவாயில்ல, இந்த பொய்யால நீதான் ராஜ வாழ்க்கை வாழ்ற. ஏன்டி பேச மாட்ட? ஆனா எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நம்பிட்டு இருக்கார் அஞ்சலி. அதெல்லாம் உண்மை இல்ல, பொய்ன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு உடைஞ்சு போவாரு. அத உண்மையாக்க தானே நான் ஐடியா பண்ணி கொடுத்திருக்கேன். உங்க புருஷன் வெற்றிவேலோட ஆட்டோவில் போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. கேட்டா நான் இல்லைன்னு சொல்றாரு. அவர் கடத்தினதுக்கு ப்ரூஃப், எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆட்டோ வேற உங்க பேர்ல இருக்கு. அதனால புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த பிசினஸை பண்றீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இதுக்கு தான் நான் கேஸை பத்தி டீட்டெயிலாக சொல்லாம இருந்தேன். நீங்க தான் கேட்டீங்க. அதுக்கு இவ்வளோ துடிச்சா எப்படி மேடம்? வாங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், உங்களை யாரும் தப்பா கைட் பண்ணிருக்காங்க. வெற்றி மாமா அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. என்ன மேடம், ஒரு பக்கம் சமூகத்துல நல்லவங்க மாதிரி பேர் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படி கிரிமினல் மாதிரி வேலை பார்த்திருக்கீங்க. போதைக்கு எதிராக இருக்க வேண்டிய எம்எல்ஏ நீங்களே இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவை பிடிக்கலன்னு தானே மக்கள் உங்களை நம்பி ஓட் போட்டிருக்காங்க. இப்ப மக்களை ஏமாத்துறீங்களா? பாருங்க, சொல்லுங்க மேடம். என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம நீங்களா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர் என்ன விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாரு. மத்தபடி இந்த கேஸுக்கோ எனக்கோ வெற்றிக்கோ எந்த சம்பந்தமுமே கிடையாது. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்க எல்லார்கிட்டையும் தெளிவுபடுத்துறேன். சரியா? எல்லாரும் இப்ப கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர், போலாம். என்னக்கா, ஏதாவது கலவரம் பண்ணணுமா? திடீர்னு வர சொல்லிருக்கீங்க. கலவரம் தான். ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அந்த புரட்சி எம்எல்ஏ துளசி இருக்கால்ல, அவ ஒரு போதைப் பொருள் கடத்தின கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கா. ஆமாக்கா, இப்பதான் டிவியில பார்த்தோம். என்னக்கா, நல்ல எம்எல்ஏன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா? நல்லவங்கன்னு யாரை நம்ப முடியுது? எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. வந்த உடனே கொஞ்ச நாள்லயே அவங்க வேலையை காமிச்சிருவாங்க. இவ மட்டும் அதுக்கு என்ன விதி விலக்கா? இப்போ நாங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்படி சமூகத்துக்கு தீங்கான ஒரு விஷயத்தை எம்எல்ஏ பண்றானா, சாதாரண மக்களான நீங்க அவளுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? ஆமாக்கா, இப்ப நீயும் உன் புருஷனும் சேர்ந்து போதை பொருள் விக்கிறீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை நம்பி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம்ல, எங்களை செருப்பால அடிக்கணும். ஐயோ, பதவிக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் வெளியாளுங்க கிட்ட தொழில் பண்ண சொல்லி அவங்க கிட்ட இருந்து கமிஷன் வாங்குவாங்க. ஆனா இவ புருஷனையே தொழில் பண்ண வச்சிருக்கா. சி, இந்த பொழப்புக்கு நாடு சாகலாம். அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா கலைஞ்சு போறீங்களா? விட மாட்டோம். இவெல்லாம் இந்த எம்எல்ஏ பதவியில இருக்க கூடாது சார். மரியாதையா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடு. மறுபடியும் இடைத்தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஆளு இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா இருந்தா எங்க எதிர்காலம் தான் கெட்டு போகும். இவகிட்ட என்னடி பேசிட்டு இருக்கீங்க? அடிங்கடி, அடிங்க. இவளெல்லாம் அடிக்காதீங்கம்மா. சும்மாவே விடக்கூடாது. சொன்னா அடிங்க. பண்ணக்கூடாது. நல்லா அடிங்க. பாத்துக்கோ அதெல்லாம். உன்னை எல்லாம் விடக்கூடாது. நீங்க எங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சு பாருங்க. நாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. சார்,
இதெல்லாம் வேற யாரோ பிளான் பண்ணி எங்க அக்காவையும் மாமாவையும் மாட்ட வச்சிருக்காங்க. சார், எங்க அக்கா எம்எல்ஏ ஆன கொஞ்ச நாள்லயே சொசைட்டில அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் துளசி துளசின்னு அவங்கள பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பொறுக்காம தான் எதிர்கட்சிங்க யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார். ஏமா இருமா, என்ன ஆளாளுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறீங்க? முதல்ல நான் தான் கேட்கணும். மேடம், நான் கேட்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. எத்தனை நாள் இந்த பிசினஸ் நடக்குது? உங்களுக்கு மேல இருக்கிறது யாரு? இந்த போதைப் பொருளெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? உங்களோட நெட்வொர்க் என்ன? இது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மேலிடத்துல பேசி உங்களை சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன சார், ஃப்ரேம் பண்றீங்களா? அம்மா, யாரோட தூண்டுதல்ல இந்த வேலை பாக்குறீங்க? மேடம், என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதுலே தெரியுதே, இது அப்பட்டமான பொய். இது சதி. என் வளர்ச்சியை தடுக்கணும், என்ன அவமானப்படுத்தணும், என் புருஷனை அவமானப்படுத்தணும். யாரோ உங்களுக்கு இதையெல்லாம் செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீங்க என்கிட்ட இதை பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இதெல்லாம் சரி வராது. நான் உடனே போறேன். நம்ம லாயரை பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்க்கா. மாமா, நீங்க தைரியமா இருங்க. மேடம், ஆட்டோ உங்க பேர்ல இருக்கு. அதை ஓட்டுனது உங்க புருஷன் தான். அதுல போதைப் பொருள் இருந்ததுக்கான ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு. கையங்களமா பிடிச்சிருக்கோம். இங்க வந்து இல்ல இல்லன்னு நீங்க சாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சார், ஆட்டோ உங்க பேர்ல இருந்தா என்ன சார்? சார், நான் தானே சார் ஆட்டோ ஓட்டினேன். அதுக்கு என்ன பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்கல்ல சார்? உண்மையா நான் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க காதுல வாங்க மாட்டேங்கிறீங்க. அந்த 2 பேர் மேல தான் சார் தப்பு. அவனுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. அவங்க கூட்ட கிளம்ப நீங்க அவனுக்கு உள்ள தள்ளி விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. தப்பா செய்து அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. யோ வெற்றி, அவங்களாம் தெளிவா தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் விசாரிச்சப்போ அவங்களாம் உன்னதான கை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நிரபராதின்னு சொல்ற? இங்க பாரியா, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். உன் பொண்டாட்டி மேல உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா இந்த பழிய நீ ஏத்துக்க. அப்படி இல்லைன்னு வை, துளசி எம்எல்ஏங்கிற இவங்களோட இமேஜ் மொத்தம் காலி ஆயிடும். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்துற இந்த பப்ளிக் நாளைக்கு எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வந்து அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் உன் பொண்டாட்டி ஃபேஸ் பண்ண முடியுமா? நீ தான் தப்பானு ஒத்துக்க.